இது உண்மையான வார்த்தை. ஆனால் அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கல்யாணம் முடிஞ்ச பெண்களுக்காக முக்கியமானது. கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன சொல்கிறீங்கன்னா, எங்கள் அம்மா வீடு, எங்கள் வீட்டில் நான் எங்கள் அம்மா வீட்டில் அப்படி இருந்தேன், எங்கள் அம்மா வீட்டில் இப்படி இருந்தேன்னுட்டு. கல்யாணம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு நேரம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே என்ன தான் இங்கே வந்து கஷ்டப்பட்டாலும், உங்களுக்கு கிடைக்கிற புருஷன் வீட்டில் கிடைக்கிற மதிப்பு உங்களுக்கு பெத்த தாய் வீட்டில் கிடைக்காது. ஒரு வேளை நீங்கள் அப்படி தான் சரி அவங்க நீ வா உனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் மிஞ்சி மிஞ்சி போனால் 1 மாதம் உங்களை வைப்பாங்க. அந்த 1 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா, உங்களை உங்களை சொல்லி உங்களை பேசி 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 உங்களை அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி போகிற அளவுக்கு வச்சுருவாங்க. அதனால் மாமியார் வீட்டில் என்ன பேசினாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கொஞ்ச நாள் பேசுவாங்க, அப்புறம் அந்த வீட்டுக்கு நீங்கள் தான் ராணி. அதை புரிஞ்சு எல்லோரும் புதுசாக கல்யாணம் முடிஞ்ச எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. எவ்வளோ நாள் பேசிட போகிறாங்க அப்படிங்கிற கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஏன்னா அது நாளைக்கு உங்கள் வீடு. நாளைக்கு நீங்களும் ஒரு மாமியாராக போகிறீங்க, நீங்களும் ஒரு அம்மாவாக போகிறீங்க. அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் இது பண்ணணும், அனுசரித்து போகணும். அம்மா வீட்டில் வாங்கன்னு சொல்ல தான் செய்வாங்க, இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அம்மா வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கும் மதிப்பு கிடையாது, உங்கள் அம்மாவுக்கும் மதிப்பு இருக்காது. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.